ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்தூர் விவகாரம் நம்ம சேனலில் பெருசாக போடல, ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம். ஸோ இன்னும் சில வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வகையில் இது ரெண்டாவது ஒரு வீடியோ. கோவத்தூரில் த்ரிஷா, அதுக்கப்புறம் 3 கிலோ தங்கம், கோடி கோடியாய் பணம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை பார்த்த கருணாஸ். ஸோ சந்தேகத்தை உடைச்சிருக்காரு ஒரு பிரபலமான ஒருத்தர். ஸோ என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஸோ சேலத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு, ஸோ அவர்களுடைய அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாஜலம் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி காரணமாக சில குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் வச்சிருந்தாரு. ஸோ இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை கிளப்பிச்சு நான் சொல்லணும். சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே அரசல் புரசலாக பேசின விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேரை சொல்லி, ஸோ என்னதான் அந்த நடிகை சிரிப்பு நடிகை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இந்த இவர் சொன்னது டைரக்டா த்ரிஷா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி 25 லட்ச ரூபா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார். அதுதான் கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் வைரல், கோலிவுட்னால சவுத் இந்தியாவிலே பெரும் வைரல் ஆச்சு. ஸோ இந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார், மக்களுடைய குரல்களை இவர் கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டு அதோடு சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் ஈடுபடலை. த்ரிஷாவை கூட்டின்னு வர சொன்னார்ன்றதை மட்டும் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் மற்ற குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்காரு ஏவி ராஜு. ஸோ அந்த வெங்கடாச்சலம் அப்படின்ற அவர் மேலே. ஸோ கோவத்தூர் ரிசார்ட்டில் தங்கியிருந்த போது நடிகை த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒத்த கால நின்று கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களும் 25 லட்ச ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வெங்கடாச்சலம் கிட்ட பேசி அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் பெரிய ஒரு டாப்பிக்காக மாறினதுக்கப்புறம் த்ரிஷா இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான மக்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய பேரை வைரல் கண்டென்ட்டாக மாற்றணும், அவங்க பேசுறதெல்லாம் வைரலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏவி ராஜு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதால, அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனால் இந்த விவகாரம் முடிந்த பாடில்லை. ஸோ காரணம், இந்த விவகாரத்தில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் நடிகர் கருணாஸ். ஸோ சினிமா நடிகரான இவர் அதிமுகவிலிருந்து விலகிய பொழுது கூவத்தூரில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மானம் போயிடும், நாரிடும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கருணாசன் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அப்போ கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இந்த நிலையில் ஏவி ராஜு அவர்கள் இந்த பேச்சை புயலை கிளப்பியிருக்கு. கருணாஸ் தான் நடிகை த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ இந்த நிலையில் பத்திரிகையாளர் பாண்டியன் அவங்களும் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் குறித்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. ஸோ நான் சொல்கிறேன், இப்போது என் மேலே வழக்கு போடுங்களா பார்க்கலாம், ஸோ வழக்கே வா அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக இந்த பத்திரிகையாளர் பாண்டியன் பேசியிருந்தாரு. கூவத்தூருக்கு த்ரிஷா மட்டும் இல்லை, பல்வேறு நடிகைகள் போனது உண்மை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் பணம், 3 கிலோ தங்கம். ஸோ அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 1 கோடி ரூபாயும் 3 கிலோ தங்கமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண செட்டிலும் செஞ்சார். கூவத்தூருக்கு த்ரிஷா வந்ததுக்கப்புறம் ஸோ வெங்கடாச்சலம் அவர் த்ரிஷாவை தான் செஞ்சே ஆகணும், அன்னைக்கு நைட்டு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சதால த்ரிஷா வந்துட்டாங்க. எப்படியோ பேசி கூட்டிகிட்டு வந்தார் கருணாஸ். ஸோ த்ரிஷா இறங்கினதுக்கப்புறம் எனக்கும் த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சில பேர் த்ரிஷா வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு தான், ஆனால் அந்த ஒரு நைட்டில் எத்தனை பேர் கூட பகிர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி த்ரிஷாவும் குழம்பி போயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷா மட்டும் இல்லாமல் இன்னும் சில திரைப்பிரபலங்கள், திரை நடிகைகள் கோவத்தூர் ரிசார்ட்டுக்கும் இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் செட்டில் செய்யப்பட்டிருக்கு. சினிமா நடிகைகள் மட்டும் இல்லாமல் சீரியல் நடிகைகள் அப்படின்னு சொல்லி கிடைச்சவங்களை எல்லாருமே அள்ளி போட்டு ரிசார்ட்டில் இறக்கி இருக்கிறாங்க, இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது குறித்து புகைப்படங்கள், ஆதாரங்கள், வீடியோக்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று கண்டிப்பாக வெளியே வரும் கூடிய சீக்கிரமே. சுவிட்ச் லீக்ஸ் மாதிரி இதுவும் ஒரு நாள் வெளியே வரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் மறுத்து பேச போவதே கிடையாது. அவர் மாதிரி தெரியாமல் பேசிட்டேன், மன்னிப்பெல்லாம் கேட்க போகிறதில்ல, இதெல்லாம் நடந்தது உண்மை அப்படின்றத இவர் தன்னுடைய பங்குக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே த்ரிஷா 25 lakhs அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நயன்தாரா அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க மாட்டாங்களா அப்படின்றத த்ரிஷா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதே எப்படியோ நடிகை த்ரிஷாவுடைய ஆல்ரெடி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பேசுறதை விட பொது வெளியில் நிறைய பேர் ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.